ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் 4th லெசன் தான் பார்க்க போகிறோம். வாட் ஆர் மிஸ்ஸிங்? லெட் அஸ் லேர்ன். ஹாவ் யூ எவர் சீன் நம்பர்ஸ் பீயிங் கால்ட் அவுட் இன் அ ஸ்பெசிஃபிக் ஆர்டர் பிஃபோர் அ ரன்னிங் ரேஸ் பிகின்ஸ்? அதாவது நீங்கள் ஒரு கண்டினியூஸாக நம்பர்ஸ் கால் பண்ணுறது, அதாவது இப்போது ரன்னிங் ரேஸ்லலாம் சொல்லுவாங்கள்ல 1 2 3 கோ அப்படி சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. இதே மாதிரி ஒரு ஆர்டராக நீங்கள் நம்பர் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்தது லெட் அஸ் டூ பாருங்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் 1 அண்ட் மூவ் ஃபார்வர்ட் அப் டு 9. சே ஃபார்வர்ட் டில் யூ ரீச் 9. பாருங்கள், அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு 1ல் நிற்கிறா. அதில் ஸ்டார்ட் பண்ணி ஃபார்வர்டில் போகணும் 9 வரைக்கும். அப்போ போகும்போது தான் எப்படி ஃபார்வர்டில் போகணும்? 1 2 3 4 5 6 7 8 9. ஃபார்வர்டில் இதே மாதிரி 1லேருந்து 9 வரைக்கும் அந்த பொண்ணு போகிற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஃபார்வர்ட்னால் இதே மாதிரி தான் வரும். அடுத்தது பேக்வேர்ட் பார்க்கலாமா? பேக்வேர்ட் எப்படி எழுதணும்? ஸ்டார்ட் ஃப்ரம் 9 அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் 1. சே பேக்வேர்ட் டில் யூ ரீச் 1. அதாவது பாருங்கள், நீங்கள் பேக்வேர்ட்னு சொல்லி பின்னாடி வரணும். பேக்வேர்ட்னா என்னது? 9லேருந்து 1 வரைக்கும் போகணும். 9க்கு பேக்வேர்ட் வந்தால் 8, அடுத்த பேக்வேர்ட் வந்தால் 7, அதுக்கப்புறம் 6 5 4 3 2 1. இதே மாதிரி பேக்வேர்டில் நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு போகணும். அடுத்தது லெட் அஸ் ப்ராக்டிஸ் பாருங்கள். ரைட் த நம்பர்ஸ் ஃபார்வர்ட். இப்போ நம்ம முன்னாடி படித்தோம்ல, அதே மாதிரி தான். ஃபார்வர்ட்னால் முன்னோக்கி எழுதணும். முன்னோக்கி எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3. 3க்கு அப்புறம் முன்னோக்கி எழுதணும்னா 4. 4க்கு ஃபார்வர்ட் எழுதணும்னா 5 6 7 8 9. அடுத்தது பாருங்கள், ரைட் த நம்பர்ஸ் பேக்வேர்ட். இப்போ நம்ம பின்னோக்கி எழுத போகிறோம். 9லேருந்து பின்னோக்கி எழுதுனா என்ன வரும்? 8. அது அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து பின்னோக்கி எழுதணும்னா 7. அதுவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக்வேர்டில் எப்படி எழுதணும்? 7க்கு அப்புறம் 6, அதுக்கு பேக்வேர்டில் வந்தோம்னா 5, அப்புறம் 4 3 2 1. இதே மாதிரி ஃபார்வேர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். fill in the missing numbers using forward and backward counting. அதாவது அந்த கேட்டர்பில்லரில் மிஸ்ஸிங் நம்பர்ஸை நம்ம ஃபார்வேர்டையும் பேக்வேர்ட் கவுண்டிங்கையும் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் 4 5 6 கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம ஃபார்வேர்டில் எழுதணும்னா எப்படி எழுதணும்? 6க்கு ஃபார்வேர்டில் எழுதணும். 6க்கு ஃபார்வேர்டில் எழுதணும்னா 7, 7க்கு ஃபார்வேர்ட் 8, அடுத்து 9. அடுத்தது 4லேருந்து நீங்கள் பேக்வேர்டாக கவுண்ட் பண்ணி எப்படி எழுதலாம்? 3, 3க்கு பேக்வேர்டாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 2, அடுத்தது 1. அடுத்து ரெண்டாவது படத்தில் பாருங்கள், 9 கொடுத்துருக்காங்க. 9க்கு பேக்வேர்டில் எழுதுனீங்கன்னா 8, அடுத்தது 7 6, அதே மாதிரி பேக்வேர்டில் போனீங்கன்னா 5 4 3 2 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹெல்ப் த பட்டர்ஃப்ளை ரீச் த ஃப்ளார்ஸ். fill in the circles by counting backward. இதை பாருங்கள், இந்த பட்டாம்பூச்சி இந்த பூக்கள்கிட்ட போகிற மாதிரி நம்ம அதை பேக்வேர்டில் கவுண்ட் பண்ணிவிட்டு எழுத போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 9 கொடுத்துட்டாங்க. அடுத்து பேக்வேர்டில் போனோம்னா 8, அதுக்கப்புறம் என்ன வரும்? பேக்வேர்டில் போனால் 7, அதுக்கப்புறம் 6, அடுத்து 5 அவங்களே கொடுத்துட்டாங்க. பேக்வேர்டில் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 5க்கு அப்புறம் 4, அதுக்கப்புறம் 3 2 1. இப்போ பட்டர்ஃப்ளை அந்த ஃப்ளார் கிட்ட போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜாயின் த நம்பர்ஸ் இன் ஃபார்வர்ட் ஆர் பேக்வேர்ட் ஆர்டர். இங்கே டக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் ஃபார்வேர்ட்லேயும் இணைக்கலாம், இல்லைனா பேக்வேர்ட்லேயும் ஜாயின் பண்ணலாம். இந்த நம்பர்ஸை ஃபார்வேர்ட்னால் நீங்கள் 1லேருந்து 9 வரைக்கும் ஜாயின் பண்ணணும். பேக்வேர்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த சைட்லேருந்து 9லேருந்து அப்படியே பேக்வேர்டில் 9 8 7 6
5 4 3 2 1 இதே மாதிரி பேக்வேர்ட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 1லேருந்து ஃபார்வேர்ட்லேயும் ஜாயின் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 இதே மாதிரியும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படியே நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான், எதில் வேணால் ஜாயின் பண்ணலாம். நான் வந்து இப்படி ஃபார்வேர்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான டக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Let us learn. அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, வாட் கம்ஸ் பிஃபோர் 5? 5க்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஹவு கேன் வி ஃபைண்ட் இட்? நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு சொல்கிறா, 4 கம்ஸ் பிஃபோர் 5, 6 கம் ஆஃப்டர் 5. 5க்கு முன்னாடி 4 வரும், 5க்கு அப்புறமா 6 வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த பையன் சொல்கிறான், you are standing on 5 which is in between 4 and 6. நீ வந்து 5க்கு மேலே நிற்கிற, அது வந்து 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா let us practice. complete the following. இப்போ நம்ம பிஃபோர் நம்பர், ஆஃப்டர் நம்பர், இன் பிட்வீன் நம்பர் மூணுமே நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பிஃபோர் நம்பர் எழுதிடலாமா? அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம முன்னாடி வர நம்பர் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 4. 4க்கு முன்னாடி என்ன வரும்? 3. அடுத்து 7க்கு முன்னாடி 6. அதுக்கப்புறமா 5க்கு முன்னாடி என்ன வரும்? 4. 9க்கு முன்னாடி 8. அதுக்கப்புறமா ஆஃப்டர் நம்பர் நம்ம எழுத போகிறோம். அதாவது கொடுத்துருக்க நம்பருக்கு அடுத்து என்ன வரும்? 2க்கு அப்புறம் 3. 6க்கு அடுத்த நம்பர் 7. 3க்கு அடுத்த நம்பர் 4. 8க்கு அடுத்த நம்பர் 9. அடுத்தது நம்பர் இன் பிட்வீன். 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இடையில வர நம்பரை வந்து எழுதணும். 2க்கும் 4க்கும் இடையில என்ன வரும்? 3. 7க்கும் 9க்கும் இடையில 8. 5க்கும் 7க்கும் இடையில என்ன வரும்? 6. 4க்கும் 6க்கும் இடையில 5. சரியா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். let us learn. பாருங்கள், அந்த பொண்ணு சொல்கிறா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 I jump forward on numbers in 2s. அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் அந்த நம்பர்ஸ் இருக்குது. அவள் சொல்கிறா, நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 ஃபார்வேர்டில் குதிக்க போகிறேன். அப்போ 2 குதிச்சா என்ன வரும்? அந்த பையன் சொல்கிறான் பாருங்கள், இட் மீன்ஸ் யூ ஜம்ப் ஆன் த நம்பர்ஸ் 1 3 5 7 and 9. அப்போது நீ வந்து 2 குதிச்ச அப்படின்னா நீ வந்து 1ல் குதிச்சிருக்க, 3ல் குதிச்சிருக்க, 5ல் குதிச்சிருக்க, 7ல் குதிச்சிருக்க, 9ல் குதிச்சிருக்க. இதே மாதிரி அவள் ஃபார்வேர்டில் 2 கவுண்ட் பண்ணி குதிக்கிறா. ஓகேவா? 1ல் ஸ்டார்ட் பண்ணி. அடுத்தது பாருங்கள், அந்த பையன் குதிக்கிறான். ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 I jump backward on numbers in 2s. இவன் வந்து பேக்வேர்டில் குதிக்கிறான். எதில் ஸ்டார்ட் பண்ணி? 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போது பேக்வேர்டில் குதிக்கும் போது அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்கள், இட் மீன்ஸ் யூ ஜம்ப்டு ஆன் த நம்பர்ஸ் 8 6 4 and 2. அவன் வந்து 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ நீ வந்து பேக்வேர்டில் குதிச்ச அப்படின்னா எதுலெல்லாம் குதிச்சிருப்ப அப்படின்னா 8ல் குதிச்சிருப்ப, 6ல் குதிச்சிருப்ப, 4ல் குதிச்சிருப்ப, 2ல் குதிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அவள் 2 பேக்வேர்டில் குதிச்சான் அப்படின்னா 8 6 4 2. சரியா? இப்படி தான் 8ல் ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னா அப்படி தான் குதிச்சிருப்பான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், let us practice. complete the forward skip counting in 2s. அதாவது நம்ம வந்து 2 ஃபார்வேர்டில் ஸ்கிப் பண்ணி கவுண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? அதாவது 1லேருந்து நம்ம ஃபார்வேர்டில் 2 கவுண்ட் பண்ணணும். பாருங்கள், 1லேருந்து 2 கவுண்ட் பண்ணோம்னா 3. அடுத்து ஃபார்வேர்டில் அதே மாதிரி அடுத்த 2 கவுண்ட் பண்ணோம்னா 5. அடுத்து 7. அடுத்து 9. இதே மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணி 2 நம்பரை ஸ்கிப் பண்ணி ஃபார்வேர்டில் கவுண்ட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், 2லேருந்து 2 ஸ்கிப் பண்ணோம்னா 4. 4லேருந்து 2 ஸ்கிப் பண்ணோம்னா 6. 6லேருந்து 2 ஸ்கிப் பண்ணோம்னா 8. அதாவது விட்டுட்டு போகணும். 2 நம்பராக தாவி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அடுத்தது கம்ப்ளீட் த பேக்வேர்ட் ஸ்கிப் கவுண்டிங் இன் 2s. இப்போ நம்ம பேக்வேர்டில் ஸ்கிப் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறோம் 2.
பாருங்கள், 9லேருந்து 2 ஸ்கிப் பண்ணி கவுண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 7. அது அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து மறுபடியும் பேக்வேர்டில் 2 வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி கவுண்ட் பண்ணோம்னா 5, அடுத்தது 3, அடுத்தது 1. இதே மாதிரி தான் அடுத்தது 8லேருந்து பேக்வேர்ட் வந்தோம்னா 6, அடுத்து மறுபடியும் 2 பேக்வேர்ட் வந்தோம்னா 4, அடுத்தது மறுபடியும் வந்தோம்னா 2. சரியா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Let us learn. On Teachers' Day, Peter and Kamala have bought a few flowers to make a bouquet for their teacher. ஒரு நாள் வந்து டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5 அன்னைக்கு வந்து பீட்டரும் கமலாவும் வந்து கொஞ்சம் பூக்கள் எடுத்துகிட்டு வராங்க, கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மேம்க்கு வந்து ஒரு அழகான பூவை வச்சு பொக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. 2 பேருமே பூ எடுத்துகிட்டு வராங்க. கமலா சொல்கிறா, ஐ ஹாவ் மோர் ஃப்ளவர்ஸ், என்கிட்ட தான் நிறைய பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு பீட்டர் கேட்குறான், ஹவு டு யூ சே, எப்படி சொல்கிற உங்ககிட்ட தான் அதிகமான இருக்குது பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவ சொல்கிறா, ஐ ஹாவ் 7 flowers பட் யூ ஹாவ் ஒன்லி 4 flowers. ஐ ஹாவ் மோர் flowers தென் யூ. என்கிட்ட வந்து 7 பூ இருக்குது, ஆனால் உன்கிட்ட 4 பூக்கள் தான் இருக்குது. அப்போது என்கிட்ட தானே அதிக பூ இருக்குது அப்படின்ட்டு கமலா சொல்கிறா. பீட்டர் சொல்கிறான், ஸோ ஐ ஹாவ் லெஸ் ஃப்ளவர்ஸ் தென் யூ. அப்போது என்கிட்ட வந்து உன்னைய விட கம்மியான பூக்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் ப்ராக்டிஸ். கவுண்ட், ரைட் அண்ட் டிக் மோர். அதாவது 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிறது எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸில் எழுதி அப்புறமா எது வந்து அதிகமாக இருக்கோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல எத்தனை பால் இருக்குது? 5 இருக்குது அப்படி தானே? அப்போ அந்த பாக்ஸில் 5ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த செகண்ட் கொடுத்துருக்க பால் எத்தனை பால்ஸ் இருக்குது? 4 பால்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் 4ன்னு சொல்லி எழுதுங்க. இப்போ எதில் அதிகமாக இருக்குது? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல அப்படி தானே? 5 தானே அதிகம், அப்போ அதை டிக் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், கவுண்ட், ரைட் அண்ட் டிக் லெஸ். அதே மாதிரி தான் கவுண்ட் பண்ணி எழுதி எது கம்மியாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இருக்கிறதுல கவுண்ட் பண்ணுங்கள், 8 இருக்குது. அடுத்ததில் கவுண்ட் பண்ணுங்கள், 9 இருக்குது. அப்போது அந்த பாக்ஸில் நம்ம எழுதணும். அப்புறமா எது கம்மி? 8 கம்மியா 9 கம்மியா? 8 தான் கம்மி அப்படி தானே? அப்போது 8ஐ வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கவுண்ட், ரைட் அண்ட் டிக் த கிரேட்டர் நம்பர். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி எழுதி எது வந்து பெரிய நம்பரோ அதை வந்து டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லீவ்ஸ் வந்து எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 7. அடுத்தது எத்தனை கொடுத்துருக்காங்க? 5. இப்போது எது வந்து பெரிய நம்பர்? இதில் 7 அப்படி தானே? அப்போ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கவுண்ட், ரைட் அண்ட் டிக் த ஸ்மாலர் நம்பர். கவுண்ட் பண்ணி எழுத போகிறீங்க. எழுதிட்டு எது வந்து சின்ன நம்பரோ அதை டிக் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பிக்சரில் எத்தனை பொருள் இருக்குது பாருங்கள்? 6. அப்போ அந்த பாக்ஸில் 6ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள், 8 இருக்குது. இப்போது இதில் சின்ன நம்பரை டிக் பண்ணணும். 6 சின்னதா 8 சின்னதா? ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 6 தான் சின்னது. அப்போ 6ஐ டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட் அஸ் ப்ராக்டிஸ். ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் டு மேக் போத் த பாக்ஸஸ் ஈக்குவல். அதாவது அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு மாதிரியே ஈக்குவலாக நம்ம இந்த செகண்ட் பாக்ஸை ஈக்குவல் ஆக்கணும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் பாருங்கள், எத்தனை ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க? 6 ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்ட் பாக்ஸில் 4 ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னும் எத்தனை பூ வரைஞ்சா அது ஈக்குவல் ஆகும்? இன்னும் 2 பூ வரையணும் அப்படி தானே? அப்போது 2 பூ வரைஞ்சிக்கோங்க. அப்போனா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். அடுத்த செகண்ட் பாக்ஸில் பாருங்களேன், எத்தனை பலூன் இருக்குது? 7 பலூன்ஸ் இருக்குது அப்படி தானே? செகண்ட் பாக்ஸில் 4 பலூன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இன்னும் எத்தனை பலூன் வரைஞ்சா ஈக்குவல் ஆகும்? இன்னும் 3 பலூன் வரைஞ்சோம் அப்படின்னா 2 பாக்ஸுமே ஈக்குவல் ஆயிரும். அப்போ 3 பலூன் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எத்தனை ஸ்மைலி ஃபேஸஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு பாக்ஸில் 5 ஸ்மைலி ஃபேஸஸ் இருக்குது. ஆனால் செகண்ட் பாக்ஸில் பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ இன்னும் நம்ம எத்தனை வரைஞ்சோம்னா 2 பாக்ஸுமே ஈக்குவல் ஆகும்? இன்னும் நம்ம 4 ஃபேஸஸ் வரையணும். அப்போ 4 ஸ்மைலி ஃபேஸஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க.
வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஈக்குவல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர். எது பெரிய நம்பரோ அதை வந்து சர்க்கிள் பண்ண போகிறோம். 5ஐயும் 6ஐயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எது பெரிய நம்பர்? 6 அப்படி தானே. அப்போ அந்த 6ஐ சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3ஐயும் 1ஐயும் கம்பேர் பண்ணும் போது எது பெரிய நம்பர்? 3. இப்போ 3ஐ சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 7, 9 எது பெரிய நம்பர்? 9. 9ஐ சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணால் எது பெரிய நம்பர்? 5. அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணும்போது 7 தான் பெரிய நம்பர், அதை சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்தது சர்க்கிள் த ஸ்மாலர் நம்பர். இருக்கிறதுலே சின்ன நம்பரை வந்து நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். பாருங்கள், 1, 3 இதில் எது சின்ன நம்பர்? 1. அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3, 5 இது எது சின்ன நம்பர்? 3. அப்போ அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4, 6 இந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும் போது எது சின்ன நம்பர்? 4. அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4, 8 எது சின்ன நம்பர்? 4. அதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 6ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணால் எது சின்ன நம்பர்? 2. அதையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது let us explore. Draw more balls in the first box than the second box. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பாக்ஸில் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் பாக்ஸை விட ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து அதிகமான பால் வரைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது செகண்ட் பாக்ஸில் 4 பால்ஸ் இருக்குது. அதோடு அதிகமாக வரையணுன்னா எத்தனை வரையலாம்? 5 பால்ஸ் வரையலாம். அப்போது அங்கே 3 பால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை விட அதிகமாகணுன்னா நம்ம இன்னும் 2 பால் வரையணும். அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸில் 2 பால் வரைஞ்சிக்கோங்க. அப்போனா செகண்ட் பாக்ஸை விட ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து அதிகமாயிரும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். ட்ரா ஆப்பிள்ஸ் இன் போத் பாக்ஸஸ் ஸோ தட் தெர் ஆர் மோர் ஆப்பிள்ஸ் இன் த செகண்ட் பாக்ஸ். அதாவது 2 பாக்ஸ்லேயும் ஆப்பிள் வரைய சொல்லியிருக்காங்க. ஆனால் செகண்ட் பாக்ஸில் வந்து அதிகமான ஆப்பிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸில் 2 ஆப்பிளும் செகண்ட் பாக்ஸில் 3 ஆப்பிள்ஸும் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அப்போனா செகண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமான ஆப்பிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். லேர்னிங் செக். கவுண்ட், ரைட் அண்ட் டிக் மோர். இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸில் எழுதி எது வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. கவுண்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பிக்சரில் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள்? 7. அப்போ அந்த பாக்ஸில் 7ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது செகண்ட் பிக்சரில் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள்? 9. அப்போது அந்த பாக்ஸில் 9ன்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறமா எது வந்து அதிகமாக இருக்குது? 7 அதிகமாக இருக்கா 9 அதிகமாக இருக்கா? 9 தான் பெருசு அப்படி தானே. அப்போ அதில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் பேக்வேர்ட் கவுண்டிங். மிஸ் ஆகிற நம்பரை நம்ம பேக்வேர்ட் கவுண்டிங்கில் எழுத போகிறோம். 9லேருந்து பேக்வேர்டாக கவுண்ட் பண்ணால் என்ன வரும்? 8. அப்புறம் 7 அவங்களே கொடுத்துட்டாங்க பேக்வேர்டில் கவுண்ட் பண்ணி. அடுத்து நம்ம பேக்வேர்டில் கவுண்ட் பண்ணோம்னா 6. அடுத்தது 5. அடுத்து 4. அடுத்தது 3. அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள். ரைட் த நம்பர் தட் கம்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதாவது 8 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வர நம்பரும் பின்னாடி வர நம்பரும் என்ன அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். 8க்கு முன்னாடி வர நம்பர் என்னது? 7. 8க்கு பின்னாடி வர நம்பர் 9. அடுத்தது ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர். எது பெரிய நம்பரோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 9 பெரிய நம்பரா 7 பெரிய நம்பரா? 9 தான் பெரிய நம்பர் அப்படி தானே. அப்போது அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபார்வர்ட் ஸ்கிப் கவுண்டிங் இன் 2s. அதாவது 2 நம்ம ஃபார்வர்ட் கவுண்டிங் பண்ண போகிறோம். 1லேருந்து ஃபார்வர்டாக கவுண்ட் பண்ணோம்னா அதாவது 2 ஸ்கிப் பண்ணிட்டு போனோம். அப்போ என்ன வரும்? 1லேருந்து 2 ஸ்கிப் பண்ணோம்னா 3. அடுத்தது 2 ஸ்கிப் பண்ணோம்னா 5. அடுத்தது 2 ஸ்கிப் பண்ணோம்னா 7. இது எல்லாமே நம்ம ஃபார்வர்டாக ஸ்கிப் பண்ணி கவுண்ட் பண்ணணும். 7லேருந்து 2 ஸ்கிப் பண்ணி கவுண்ட் பண்ணோம்னா 9. சரியா? அடுத்தது வாட் ஐ லேர்ன்ட்.
இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், நான் நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஸ்மைலி ஃபேஸில் வந்து நீங்கள் கலர் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் பிக்சரை கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். டிக் த ஆப்ஜெக்ட் தட் ரோல்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட் வந்து உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யும், ரோலும் ஆகணும், ஸ்லைடும் ஆகணும் அப்படின்னா எந்த பொருள் அப்படின்னா ஃபோர்த்தாக கொடுத்துருக்க பிக்சர் டயர் தான் வந்து உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யும். அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிற்க வச்சுருக்காங்கல்ல, அப்படியே நம்ம உருட்டி விட்டோம்னா உருளும், திருப்பி போட்டு படுக்க போட்டு சறுக்கி விட்டோம் அப்படின்னா சறுக்கவும் செய்யும். அப்போது அந்த கடைசியில் இருக்கிற அந்த வீலை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். கவுண்ட் த ஃப்ளார்ஸ் அண்ட் ரைட். எத்தனை ஃப்ளார் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 7. அப்போது அந்த பாக்ஸில் 7 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் பாருங்கள். கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன்சைட் த பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ளே எத்தனை டாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. பாக்ஸுக்குள்ளே 5 டாட்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் பக்கத்தில் கொடுத்துருக்க குட்டி பாக்ஸில் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ரைட் த நம்பர்ஸ் தட் கம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதாவது 7 அப்படின்ற நம்பருக்கு முன்னாடி வர நம்பரும் பின்னாடி வர நம்பரும் கேட்டிருக்காங்க. முன்னாடி வர நம்பர் வந்து 6, பின்னாடி வர நம்பர் வந்து 8. அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். சர்க்கிள் த கிரேட்டர் நம்பர். எது பெரிய நம்பரோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 பெரிய நம்பரா 8 பெரிய நம்பரா? 8 அப்படி தானே. அப்போ அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். சிக்ஸ்த்து கொஷின். ரீட் த நம்பர்ஸ். இங்கே கொடுத்துருக்க நம்பரை சத்தமாக ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணலாமா? 8 9 1 5 6 3 4 2 7. இதே மாதிரி நீங்களும் சத்தமாக ரீட் பண்ணணும். அடுத்தது செவன்த் கொஷின் பாருங்கள். அப்சர்வ் த சர்க்கிள்டு ஆப்ஜெக்ட்ஸ் இன் த பிக்சர். சே த நேம்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் யுவர் ஹோம் தட் ஆர் ஆஃப் த சேம் ஷேப். அதாவது இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. இதில் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்காங்க 4 ஆப்ஜெக்ட். அதோட அந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே உங்கள் வீட்டில் அதே ஷேப்பில் இருக்கிற பொருள் வந்து நீங்கள் சொல்லணும். அது என்ன ஷேப்புன்னு பார்த்து அதே ஷேப்பில் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை சொல்லணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த செங்கல் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது அதை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. இப்போ செங்கல் எந்த ஷேப்பில் இருக்குது? கியூபாய்டு அப்படி தானே. அப்போ அதே ஷேப்பில் நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து மேட்ச் பாக்ஸ், தீப்பெட்டி. அடுத்தது அந்த பாலை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஷேப்? ஸ்பியர் அப்படி தானே. ஸ்பியர் ஷேப்பில் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குது? கூஸ்பெரி. அடுத்தது க்யூப். அந்த பொண்ணு கையில் க்யூப் வந்து வச்சுருக்கா, அதை சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. இப்போ க்யூப் மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்குது? டைஸ். அடுத்தது அந்த மரக்கட்டையை சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்டர். இப்போ சிலிண்டர் ஷேப்பில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் என்னது? வாட்டர் பாட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பாருங்கள். 8th கொஷின். கிரியேட் அ பேட்டர்ன் இன் கலர்ஸ் ஆஃப் யர் சாய்ஸ். அதாவது பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க, ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பட்டர்ஃப்ளைக்கு வந்து 4 பேட்டர்னாக பிரிச்சுருக்கேன். அதாவது பிங்க், ப்ளூ, எல்லோ, பர்பிள். அதே மாதிரி அடுத்து பிங்க், ப்ளூ, எல்லோ, பர்பிள். அடுத்தது பிங்க், ப்ளூ. அடுத்தது செகண்ட் கொடுத்துருக்க ஃப்ளார்ஸை வந்து 2 பேட்டர்னாக பிரிச்சுருக்கேன். பிங்க், பர்பிள், பிங்க், பர்பிள், பிங்க், பர்பிள், பிங்க், பர்பிள், பிங்க், பர்பிள். இந்த பேட்டர்னில் நான் கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் கலர் பண்ணிக்கலாம். 2 பண்ணிக்கலாம், 3 பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 9th கொஷின். பேஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர்ஸ் கிவன் இன் த பாக்ஸஸ். அதாவது நீங்கள் வந்து இதில் வந்து பொட்டு ஒட்டணும். எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பொட்டு ஒட்டணும்.
பொட்டு இல்லைனா ஏதாச்சும் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கலாம். அதாவது 5 கொடுத்துருக்காங்க, அப்போது 5 பொட்டு வந்து நீங்கள் ஒட்டணும். அடுத்தது 8 கொடுத்துருக்காங்க, 8 பொட்டு வந்து உங்கள் புக்கில் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.